ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆன உடனே, அதாவது நிஃப்டி ஓப்பன் ஆன உடனே நான் வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோடைய நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது 21,750 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன். ஸோ ஒன்ஸ் இதுக்கு மேலே மார்க்கெட்ஸ் நமக்கு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணால் மட்டும் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போங்க. இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட்ஸில் மூமெண்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு இன்னைக்கு காலையில் பிளான். அண்ட் எக்ஸாக்டாக மார்க்கெட்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லி இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 2லேருந்து 3 பாயிண்ட் வரைக்கும் மேலே போனாங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒன் சைடான டவுன்ஃபால் மட்டும். ஸோ இதுக்கு கீழே இருக்கிறப்போ ஒவ்வொரு ஹைஸையுமே நீங்கள் வந்துட்டு ஒரு செல்லிங் பாயிண்டாக எடுத்துகிட்டு செல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் உங்களால் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். ஹோப்ஃபுல்லி ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். பிகாஸ் இந்த மார்க்கெட் ரொம்ப சிம்பிள் மார்க்கெட். ஜஸ்ட் ஒன் சைட் மூவ். நீங்கள் எந்த பாயிண்ட்டில் புட் எடுத்திருந்தீங்கனாலும் இன்னைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு நாளையோட மார்க்கெட்டோட நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் சைடில் ஒரு க்ரூஷியலான பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுதான் இந்த ரீஜன். பிகாஸ் இந்த ரீஜன் வந்துட்டு நமக்கு ப்ரீவியஸாக 3 தடவை சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த ரீஜனில் ஒன்று, இந்த ரீஜனில் ஒன்று அண்ட் இந்த ரீஜனில் ஒன்று. அண்ட் அகைன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்பிங் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் 2 சாலிடான சப்போர்ட் நமக்கு நிஃப்டியில் தெரியுது. ஸோ இந்த சப்போர்ட்டை தாண்டி மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜான செல்லிங் மொமெண்டமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் இந்த சப்போர்ட் கீழே இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு லிக்விடிட்டி இருக்காங்க. ஸோ இந்த லிக்விடிட்டியும் ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய 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 டவுன் சைடு மொமெண்டமாக நம்ம தாராளமாக நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் வந்துட்டு ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சின்ன மேனிபுலேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜனை நான் சொல்லுவேன். ஸோ இந்த ரீஜனை பொறுத்த வரைக்கும் இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 21,500 21,450 வரைக்கும் இருக்குது. விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் ஜோன்ஸ் இது. ஸோ இந்த ஜோன்ஸுக்கு கீழே வந்துச்சுனால் நீங்கள் புட்டில் போகலாம். இந்த ஜோன்ஸுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் நிஃப்டி. அண்ட் இதை தாண்டி எதுவும் பெருசாக பேசுறதுக்கு இல்லை. அண்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த டேட்டாஸும் வெளியில் வரல. ஸோ அதனால் டேட்டாஸ் இல்லாமல் என்னால் இனி பேச முடியாது. ஸோ ஓவரால் பயஸும் பார்க்கும்போதும் நமக்கு ஆப்வியஸாக மார்க்கெட்ஸ் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் இன்னும் ஷிஃப்ட் ஆகலை. பிகாஸ் இதுதான் நமக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. இந்த ஸ்விங் லோவை எப்போ கட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இது ஒரு சக்ஸஸ் ஷிஃப்ட்னே சொல்ல முடியும். ஆப்வியஸ்லி இந்த பாயிண்ட்லேயே நமக்கு ஒரு சக்ஸஸ் ஷிஃப்ட் நடந்துட்டாங்க. எக்ஸாக்டாக இந்த ரீஜன் கட் ஆகுதுமே நமக்கு ஒரு சக்ஸஸ் ஷிஃப்ட் நடந்திருக்கு. பட் ஸ்டில் இந்த சக்ஸஸ் ஷிஃப்ட்டை பீட் பண்ணுற வகையில், மிட்டிகேட் பண்ணுற வகையில் இந்த ரீஜனில் வந்துட்டு நமக்கு அகெயின் ஒரு சக்ஸஸ் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ திருப்பி இந்த பாயிண்ட்டில் அகெயின் இன்னொரு சக்ஸஸ் ஷிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸில் ஒரு டவுன் சைடு மொமெண்டமாக நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அன்டில் ஆர் அன்லெஸ் மார்க்கெட் இன் அப் ட்ரெண்ட், அது பிரச்சனை கிடையாது. பட் அப் ட்ரெண்டோட ரொம்ப நுனி பாயிண்ட்ல இருக்காங்க. ஒன்ஸ் ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டாங்கன்னா டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ஆஸ் ஃபார் ஆஸ் மை கன்சர்ன் இந்த ரீஜனுக்கு கீழே வரமாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஹோப் இருக்கு. ஸோ இந்த ரீஜன் பக்கத்தில் வந்து தட்டிட்டு திரும்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். பட் ஸ்டில் டேட்டாஸ் வராமல் நம்மளால எதுவுமே பேச முடியாது. நமக்கு இப்போ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் வந்துட்டு இன்ட்ராடேல ஷார்ட் செல்லிங்கை பேன் பண்ண காரணத்தினால கூட மார்க்கெட்ஸ் மேபி உடச்சடி கீழே வரனாலும் வரலாம். ஸோ அதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங் லோ இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்விங் லோ பக்கத்தில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங் லோ பக்கத்தில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு சாப்பினை ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் pretty much சிம்பிளாக இருந்திருக்கும். ஒரு டவுன் சைடு சாப்பி, டவுன் சைடு சாப்பி, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. டவுன் சைடு சாப்பி, டவுன் சைடு சாப்பி அண்ட் அகைன் டவுன் சைடு இப்போ சாப்பியில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 47,325. ஸோ இதுக்கு கீழே வந்தாங்கன்னா நீங்கள் நாளைக்கான மார்க்கெட்டில் புட்டில் போகலாம். இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி பெருசாக பேங்க் நிஃப்டியை பற்றி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டாஸ் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ டேட்டாஸ் இல்லாமல் நம்மளால பயஸும் போக முடியாது. அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை திரும்பி பார்க்குறேன். Until then, this is Karan signing off from Master Trades.